தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமாவ முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதாக அறிவிச்சுட்டாரு. எனவே இனிமேல சினிமாவுக்குள்ள விஜய் சார், ரஜினி சாருடைய போட்டி இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னுமே கருதப்படுது. ரஜினி சார் அரசியலுக்கு வருவதாக 25 வருடங்களாக சொல்லிட்டு இருந்தாரு. பல பில்டப்புகள் எல்லாம் கொடுத்து பின்னர் உடல்நிலைய காரணம் காட்டி அரசியலுக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. இப்போது அரசியல்ல இருந்து அவர் விலகி இருக்காரு. ஆனால் விஜய் அவர்களோ காலதாமதம் செய்யாமல் அரசியலுக்கு வந்துட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது வினோத் சாருடைய இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இது அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. வர அக்டோபர் மாதம் முதல் விஜய் சார் தமிழகம் என்றும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரா. சோ நேரடியாக மக்களை சந்திக்க உள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. வர 2026 தேர்தலை விஜய் சார் குறி வச்சிருக்காரு. அந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்தால் விஜய் சார் அரசியல்ல நீடிப்பார், இல்லைன்னா அவர் மீண்டும் சினிமாவுக்கு வருவார் அப்படின்னு ஒரு சிலருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஊடகம் ஒன்றுல பேசிய சினிமா பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் ஒரு தயாரிப்பு நிர்வாகியும் ரஜினி சார் விஜய் சாருக்கும் இடையே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொல்லியிருக்காரு. ரஜினி சாரும் விஜய் சாரும் 2 பேருமே ரொம்ப நெருக்கமானவர்களாம். விஜய் சார் அரசியல் கட்சி தொடங்கியதுமே அவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அடிப்படையான விஷயத்த விஜய் சார் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனை செய்தால் மட்டுமே விஜய் சார் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவருக்கு பலவிதமான அறிவுரைகளை வழங்கியிருக்காரு. சோ தளபதி அவர்கள் தற்போது எடுக்கிற மூவ்ஸ்ல ஒரு சிலது நம்ம ரஜினி சார் கொடுத்த அட்வைஸ் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த விஷயத்தை அறிந்த ரசிகர்கள் பல பேருமே ஆச்சரியத்துல மூழ்கி இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.